வெல்கம் டு ProSUN Energy. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சோலார் டிஷ் டைப் குக்கர் தான். இது எங்கே கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூரில் ஈச்சங்கோட்டை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டூடெண்ட் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். இது நம்மளே ரெடி பண்ண டிஷ்ஷு தான். அது நம்மளே டிசைன் கொடுத்து நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓன் மேக் தான். இது மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டு இப்போ அது அங்கேருந்து ஒரு செக் பண்ணுறதாக ஒரு சின்ன டெஸ்டிங் வீடியோ தான் இது. நீங்கள் இந்த வீடியோவில் எண்டில் இந்த டிஷ் டைப் குக்கர் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. இது கான்சன்ட்ரேட்டட் குக்கர். இது ஸோ இதோட பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் விழுற சன்லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும். அந்த பாயிண்டில் ஹீட்டிங் ஆகிற ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் அந்த பேப்பர் வச்சு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் புகை வர்றது தெரியும். எந்த அளவுக்கு ஃபயர் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம இது ஹேண்டில் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது நம்ம காலேஜில் சொன்ன அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தப்பி தவறி சன்லைட்டில் வச்சுட்டு பாயிண்ட் ஃபோக்கஸ் ஆகிற இடத்துல கை பற்றக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு ஹீட் ஆகும். நீங்கள் பார்க்குறது எப்படி எரியுதுன்னு நல்லாவே இது கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் லீஃப் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்காக அதில் மேலே வைக்கிறோம். ஜஸ்ட்டு கொண்டு தான் போகிறாங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் பர்சன்ஸ் கொண்டு போகிறாங்க. அது க்ரீன் லீஃப் தான். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். பச்சை இலையை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கருகி போயிருக்குன்னு. ஏன்னா இது இப்போது சன்லைட்லேருந்து கிடைக்கிற ஓவரால் பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அந்த பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஹீட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு குக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் இதில் யூஸ் பண்ணலாம். வெசல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வெசல்னாலும் சரி, சில்வர் வெசல்னாலும் சரி இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெசல் நீங்கள் இதில் கொடுக்கும்போது உங்கள் குக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ குக்கிங் தான். இப்போ இருக்கிற கேஸ் ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த ஏரியாவில் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இன்சுலேஷன் நம்ம இனிஷியலாக கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க எடுத்து வெளியில் வச்சுட்டு குக் பண்ண போகிறாங்க, எடுத்து உள்ளே வைக்க போகிறாங்க. அதுதான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் குக்கர். இந்த பாக்ஸ் டைப் குக்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கலாம். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ் பர்பஸ்க்காக கொடுத்தது, லேப் பர்பஸ்க்காக. ஆனால் அந்த டிஷ் டைப் குக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர், நம்மளே பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணுறோம். டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது ரெடி பண்ணி நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் எல்லாமே ரெடி பண்ணி. இது சாம்பிளுக்காக கொடுத்த ஒரு பாக்ஸ் டைப் குக்கர். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஷ் டைப் குக்கர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபிஷியன்ட் அதிகமாக இருக்கும். இது நீங்கள் பாயிண்ட் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் ஆகிட்ருக்கும். 12 to 15 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகிட்ருக்கும். இதே நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுவும் ரொம்பவே ஹீட் ஆகும். இது ஹீட் ஆகாதில்லை. இதுக்கு வெசல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அப்சார்பர் கோட்டட் உள்ள வெசல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில்வர் வெசல். அதை வைக்கும்போது இதுலேயே உங்களுக்கு ஹீட் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது லேப் பர்பஸை தாண்டி, ஏன்னா இப்போது இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த செட்டப் உள்ள ஒரு வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இது கமர்ஷியலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை டொமஸ்டிக் பர்பஸ் கொண்டு போகிறதுக்கோ நம்ம கஸ்டமர் அந்த அளவுக்கு இதை இனிஷியேட்டிவாக எடுத்துக்கிறது இல்லை. பட் இதை லேபுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மினிமம் காஸ்ட் தான். நாங்கள் இப்போ கொடுக்குற அந்த டிஷ் டைப் குக்கர் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் அந்த செட்டப்லேருந்து எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரோட ரேட் 15,000 தான். நம்ம மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees பார்த்தீங்கன்னா வாங்கிட்டுருக்கோம். ஜஸ்ட்டு உங்களோட ஒரு 1 year கேஸ் பில்லுன்னு வச்சுங்களேன். ஆனால் இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 years வரும். நாங்கள் அது மேலே ரிஃப்ளெக்டிவ் ஷீட் ஓட்டியிருப்போம். அந்த ரிஃப்ளெக்டிவ் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 years வாரண்ட்டி கொடுக்குறோம். அந்த 5 years வாரண்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்டிவ் ஷீட் மட்டும் மாற்றினா போதும். மற்றபடி இதுவுமே பார்த்தீங்கன்னா பவுட்ரு கோட்டட், GI பவுட்ரு கோட்டடில் வர்றது தான் அந்த மெட்டீரியலை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். ஈவன் நீங்கள் பாக்ஸ் டைப் குக்கரோட கன்வீனியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ் டைப் தான். ஏன்னா எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஹேண்ட்லிங் மட்டும் கொஞ்சம் சேஃபாக கேர்ஃபுல்லாக பண்ணணும்.
மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்க கேஸ் ரேட்டுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் கேட்டிங்க அப்படின்னா இந்த சோலார் டிஷ் டைப் குக்கர் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.